ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ஃப்ளோட்டுன்னு 2023லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போறோம். இது ஒரு ரொமான்டிக்கல் டிராமா திரைப்படம். இப்ப தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அண்ட் கூடுதலா இந்த படம் ஒரு நாவல மையமா வச்சு இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலா அந்த வெளில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்துல நம்ம ஹீரோயின் பேரு பெவர்லி. இவங்க ஹோல்டன் அப்படிங்கிற ஊருக்கு புதுசா சேர்றாங்க. அந்த ஊருக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், அதுலயுமே பர்ட்டிகுலரா நம்ம ஹீரோவ மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப்ல ஒரு காதல் உண்டாவுது. ஹீரோயினுக்கு டொரண்டோ அப்படிங்கிற ஊர்ல இப்போ ஒரு வேலை கிடைச்சிருச்சு. சீக்கிரமாவே மூவ் ஆன் பண்ணணும். ஆனா, அந்த இடைப்பட்ட நாள்ல நம்ம ஹீரோவ மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காதல் வந்ததுனால, அந்த காதல நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லி பார்க்குறாரு. ஆனா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த காதல அக்செப்ட் பண்ணிக்கல. ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவங்களோட தங்கச்சி மட்டும் தான். தங்கச்சி தான் எல்லாமே. அந்த தங்கச்சிக்காக தான் வாழ போறேன் அப்படின்னு சொன்னோனே, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது? ஹீரோயினோட காதல ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? இல்ல ஹீரோயின் அவங்களுக்கு கிடைச்ச டொரண்டோ வேலைக்கு போனாங்களாங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான, ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்டிக்கல் டிராமாவா எடுத்திருக்காங்க. ஆனா, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பயங்கர ஸ்லோ. படும் ஸ்லோ அப்படின்னு சொல்லுவேன். இதுவரைக்கும் நான் பார்த்த படங்கள்லயே ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே உள்ள படம்னா கண்டிப்பா இந்த படத்த தான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரிய நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்க்ரீன் பிளே குடுத்திருக்காரு. ஆனா அந்த இடத்துலயுமே எந்த இடத்துலயுமே இவங்க 2 பேருக்குள்ள கூடிய அந்த கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆவே இல்ல. ஏதோ பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த இடத்துல கிஸ் பண்ணுங்க உங்களுக்கு காதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாரியும், அப்படிதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸுமே பிளேஸ்மென்ட் ஆயிருக்கு. பட் படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரைட்டிங் மூலமா நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, இந்த 2 மேஜரா இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுனால படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆவல அப்படின்னு நான் சொல்வேன். மித்தபடி ஒரு ஃபீல் குட்டான படம் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. டெக்னிக்கலா படத்துக்கு குடுக்க வேண்டிய சப்போர்ட்ட கண்டிப்பா குடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.